அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தமிழக அரசியல் சூழ்நிலையில் நாம் ஒன்றை நிச்சயமாக கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய கலையை இந்த அரசியல் களம் ஒழித்து கட்டியிருக்கிறது. எது என்று சொன்னால் பேச்சுக்கலை. இனிமேல் பேசி தெருமுனைகளிலே பிரச்சாரம் செய்து மேடைகளிலே தத்துவங்களை எடுத்து சொல்லி அரசியல் வரலாற்றை எடுத்து சொல்லி புரட்சியின் வரலாற்றை எடுத்து சொல்லி யாரும் மக்களை வழிகாட்ட முடியாது. ஏனென்றால் மிகப்பெரிய ஒரு திட்டமிடலோடு சமீபத்திய தேர்தல் களத்தில் தேர்தல் முடிவுகள் பெறப்பட்டிருக்கிறது. The election results must be purchased from the voters of தமிழ்நாடு. ஸோ விலைக்கு வாங்கப்பட்ட ஒரு தேர்தல் முடிவை மாற்று முகத்தில் பேச்சுக்கலைகளுக்கு அப்பாற்பட்டு மேடை பேச்சை ஒழித்து தெருமுனை பிரச்சாரத்தை முற்றிலுமாக ஒழித்து மிகப்பெரிய ஒரு திட்டமிடலோடு அறிவியல் சாதனங்களின் துணையால் இந்த தேர்தல் வெற்றி விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறது. மாற்று முகத்தில் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில கட்சிகள் வாக்காளர்களுக்கு பணத்தை கொடுத்தார்கள் என்கின்ற ஒரு பிரச்சாரம் இருந்தாலும் வெற்றி பெற்று ஆட்சியில் இருக்கக்கூடிய இயக்கம் மிகப்பெரிய ஒரு அரசியல் பின்னணிக்கே முதன்மையான பேச்சுக்கலையை ஒழித்து இந்த வெற்றியை பறித்திருக்கிறது. இனி வருங்காலத்திலே பள்ளி கல்லூரிகளில் நாம் பேச்சு போட்டி என்பதை வைப்பதா, மாணவர்களுக்கு பேச்சுக்கலையை உருவாக்குவதிலே ஆர்வம் காட்ட வாய்ப்புகள் இருக்கிறதா என்று பார்த்தால் அது சற்று ஐயத் தோன்றுகிறது. எதற்கு மிகப்பெரிய அளவிலே பேச வைத்து காமராஜரையும் கக்கனையும் பேச வைத்து காந்திஜியையும் பல்வேறு திருப்பூர் குமரனையும் நம்முடைய வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களை பற்றி பேச வைத்து இப்படியெல்லாம் அவர்கள் உழைத்தார்கள், சிறை கொட்டடியிலே அவர்கள் பட்ட கஷ்டங்கள், சிறை கொட்டடியிலே இந்த தமிழக அரசியலுக்காகவும் விடுதலை வேள்விக்காகவும் விடுதலை போராட்ட தியாகிகள் சிரமப்பட்டார்கள், அடித்தட்டு மக்களினுடைய ஒடுக்கப்பட்ட ஜாதி மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமுதாய மக்களுக்காக, இந்த உலகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலும் வெள்ளையர் ஆதிக்கம் ஒழிய வேண்டும் என்பதற்காக பல்வேறு போராட்ட களங்களை முன்னெடுத்த தலைவர்கள் பின்னாளில் ஜனநாயகத்தையும் அழகு பார்த்தார்கள். இதையெல்லாம் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு சொல்லித்தந்து அவர்களில் யார் மிக சிறப்பாக பேசுவார்களோ அவர்களே மேடையிலே ஏற்றி பேச வைத்து மாவட்ட அளவில் மாநில அளவில் பரிசு கொடுப்பதெல்லாம் இனி தேவையில்லையோ என்று என்ன தோன்றுகிறது. யோசிச்சு பாருங்கள். பேசி என்ன நடக்க போகுது? சைலண்டாக ஒரு இடத்துல இருந்து சைலண்டாக அறிவியல் சாதனத்தை வச்சு மக்களுடைய மனதில் வேறு ஊன்றி உள்ளே புகுந்து அவர்களின் சிந்தனையை துளைத்து சிந்தனையை மாற்று முகத்திற்கு கொண்டு சென்று ஒரு அரசியல் பிரளயத்தையே செய்துவிடலாம் என்கின்ற பொழுது இனி பேச்சுக்கலைக்கு வேலை இல்லை என்று தான் என்னை போன்ற பேச்சாளர்கள் கருதுகிறோம். உண்மை அதுதான், அதில் மாற்று கருத்தை சொல்கிறதுக்கு இல்லை. எவ்வளவு பெரிய பேச்சாளர்கள் இந்த தமிழக அரசியலில் மக்களை அறிவார்ந்த மக்களாக கொண்டு வந்தவர்கள் பேச்சாளர்கள். எவ்வளவு பெரிய கவிஞர்கள் பிறந்த இந்த மாநிலம் தத்துவங்களை, நாடகங்களை, இலக்கியங்களை, அன்றைக்கு இருந்த திரைப்படங்களும் அப்படித்தான். திரைப்படங்கள் கூட அன்றைக்கு மக்களை திசை திருப்பியது, நாகரிக வாழ்க்கை முறைக்கு திசை திருப்பியது, பகுத்தறிவு வாழ்க்கை முறைக்கு திசை திருப்பியது, சிந்தனைக்காக திசை திருப்பியது, அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்காக திசை திருப்பியது, ஜாதிய வேறுபாடுகளை களைவதற்காக திசை திருப்பியது, மத ரீதியான மோதல்களை முற்றிடுவதற்கு திசை திருப்பியது. பாடல்கள் அப்படி இருந்தது, இளைஞர்களை வழிகாட்டியது, தத்துவங்கள் நம்முடைய போராட்டக்கள உணர்வுகளை தூண்டியது, அதிகார வர்க்கத்துக்கு எதிராக போராடக்கூடிய சிந்தனையை பேச்சுக்களை தந்தது, அடிமைத்தனத்திற்கு எதிராக மாபெரும் புரட்சியை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி பேச்சுதான் முதன்மையாக இருந்தது. தமிழகத்தை ஆண்ட பல்வேறு தலைவர்கள் பேச்சுக்கலையால் மட்டுமே இத்தமிழகத்தை புரட்டி போட்டிருக்கிறார்கள். அது தமிழகத்திலே மூதறிஞர் ராஜாஜியாக இருக்கலாம், பக்தவச்சலமா அவர்களாக இருக்கலாம், கர்ம வீரர் காமராஜர் அவர்களாக இருக்கலாம்,
என்றைக்கும் ஈடு இணையற்ற தலைவராக இன்றைக்கும் மக்கள் மனதில் இருக்கக்கூடிய நம்முடைய கக்கன் அவர்களாக இருக்கலாம், பேரறிஞர் அண்ணா அவர்களாக இருக்கலாம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கலாம், புரட்சித் தலைவி அம்மா அவர்களாக இருக்கலாம், ஏன் கலைஞர் அவர்களையும் எடுத்துக்கொண்டாலும் கூட, கண்ணதாசன் அவர்களையும் எடுத்துக்கொண்டாலும் பேச்சும் கவிதையும் கலையும் தான் இத்தமிழகத்தை வாழ்வித்திருக்கிறது. ஏனென்றால் அரசியலமைப்பு சட்டமுமே பேச்சுரிமையை தருகிறது. ஆர்டிகிள் 19 உட்பிரிவுகள் பல்வேறு பிரிவுகள் உரிமைகளை தருகிறது. அதில் பேச்சுரிமையை யாரும் தடுக்க முடியாது. இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி declared for the reason of internal security or external security published or ordered by the President of India or in particular state ordered by governor of particular state, at that time also பேச்சுரிமையை யாரும் தடுக்க முடியாது. அது மிகப்பெரிய தனி உரிமை. அப்படிப்பட்ட பேச்சுக்கலை நிச்சயமாக இன்றைக்கு தேர்தல் களத்திலே, சமீபத்திய தேர்தல் களத்தில் தமிழகத்தில் ஒழிக்கப்பட்டிருக்கிறது என்று தான் சொல்ல முடியும். ஆகையால் தான் நான் ஒரு சிறு ஐயத்தை இந்த நேரத்திலே பதிவு செய்கிறேன். எதிர்காலத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இந்த கலை என்பது நிச்சயமாக சொல்லிக் கொடுப்பது ஒரு பேதமையாகத்தான் இருக்கும், அது ஒரு போலியாகத்தான் இருக்கும் என்றே நான் பகிரங்கமாக சொல்கிறேன். என்றைக்கு பள்ளி கல்லூரிகளிலே சினிமா நட்சத்திரங்களையும் அந்த சூப்பர் சிங்கர், சூப்பர் டான்சர் என்று சொல்லி சினிமா பாடல்களுக்கு ஆட வைத்தும் பாட வைத்தும் அங்கே கொக்கரிக்க துவங்கினார்களோ, அன்று இச்சமுதாயம் சீரழிய துவங்கியது என்று தான் சொல்ல முடியும். ஆகையினாலே பேச்சுக்கலை என்பது இன்று எடுபடுமா? முற்றிலுமாக தெருமுனை பிரச்சாரம் ஒழிக்கப்பட்டிருக்கிறது. தெருமுனை பிரச்சாரத்தில் யாரேனும் பேசினால் அவர்களை எள்ளி நகையாடுகிற ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த பேச்சுக்கலை தான் உலகெங்கிலும் புரட்சியை கொண்டு வந்தது. இந்த பேச்சு தான் மக்களை பகுத்தறிவாதத்துக்கு கொண்டு வந்தது. இந்த பேச்சு தான் மக்களை போராட்டத்திற்கு உணர்வுகளை தூண்டியது. இந்த பேச்சு தான் மக்களை சிந்திக்க தூண்டியது. ஆகவே மீண்டும் இந்த பேச்சுக்கலையையும் பேச்சாளர்களுடைய அந்த தத்துவ வார்த்தைகளும் உலகத்தை புரட்டி போடட்டும். அந்த வழியில் தமிழகத்தை புரட்டி போட வேண்டும். மீண்டும் அதற்கு உயிர்ப்பு தர வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.